அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த மனைவியை கணவர் கொன்றுவிட்டதாக அண்மை செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் மனைவியை கொன்றுவிட்டு மனைவியின் சடலத்துடன் புகைப்படம் எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என்ற வாசகத்துடன் அவர் ஸ்டேட்டஸ் வைத்திருந்த அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த மனைவியை கொலை செய்த கணவன் மனைவியின் சடலத்தோடு புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை காந்திபுரம் பகுதியில் இளம்பெண் ஒருவர் இன்று காலை தரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த பிபியா என்பவரை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து 3 குழந்தைகளுடன் நெல்லையில் வசித்து வந்த நிலையில கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இருவரிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஸ்ரீபிரியா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்து தங்கி வேறு ஒரு இடத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஸ்ரீபிரியாவிற்கும் அதே அவரது உறவினரான இசக்கி ராஜா என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இந்த தகாத உறவின் காரணமாக இருவருக்கும் இடையே மேலும் பிரச்சனை வலுத்து வந்த சூழல்ல அது தொடர்பான புகைப்படங்களை இசக்கி ராஜா மற்றும் ஸ்ரீபிரியா ஆகியோர் பாலமுருகனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை கண்டு ஆச்சரியமடைந்த பாலமுருகன் நேற்று காலை கோவை வந்திருக்கிறார். கோவை வந்த அவர் இன்று காலை ஸ்ரீபிரியா தங்கி இருந்த காந்திபுரம் 100 அடி சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மகளிர் தங்கும் விடுதிக்கு சென்று தனது மனைவியை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போன்று அழைத்து விடுதி வளாகத்திலேயே வைத்து தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த கத்தியை கொண்டு சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருந்தார். அந்த படுகொலை செய்திருந்த நிலையில அவரை காவல்துறையினர் அங்கேயே வைத்து கைது செய்தார்கள். படுகொலை செய்த அவர் வெட்டிய அரிவாளுடன் அதே பகுதியில் அமர்ந்து செல்ஃபி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு வாசகத்துடன் தனது செல்போனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருந்திருக்கிறார். இந்த வாட்ஸ்அப் போட்டோவானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் அந்த புகைப்படத்தையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பாலமுருகன் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு கோவை ரத்தினபுரி காவல் நிலையத்தில் வைத்து அவரை விசாரித்து வருகிறார்கள். அத்துடன் அவர் உடன் இருந்த அந்த பெண்ணின் தாய்மாமன் அவரையும் சேர்த்து காவல்துறையினர் அழைத்துச் சென்று அவரிடமும் விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மகளிர் தங்கும் விடுதியில் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் இங்கு தங்கியிருந்து பணியில் பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்களில் பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவியையும் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு இந்த பாலமுருகன் அந்த சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில 10 நிமிடம் கீழே இருந்து அந்த பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் தலைமுடியை பிடித்து இழுத்து கழுத்து பகுதியில் மட்டும் 5 இடங்களில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். அந்த சடலம் தற்பொழுது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.